ரெம்ஜிம் பாத்தியா, இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது பேர் கல்யாணமா? என் நாட்டோட எதிரியை நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? எனக்கு சொல்ல ரெம்ஜிம், இப்படி எல்லாம் நடக்குமா என்ன? யாரோ மந்திரம் பண்ணாங்க, சண்டைனால சுத்தி வந்தோம், அது பேர் கல்யாணமா? இல்ல, அப்படி நடந்த கல்யாணமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இதை ஏத்துக்க மாட்டேன். கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு, இதை நீ ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சம்பிரதாயப்படி நடந்திருக்கு. புரோகிதர் ஒன்னும் பொய் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அதனால உங்க பொண்ணு கிராமத்தை விட்டு போய் தான் ஆகணும், புரிஞ்சுதா? ஏன்னா அவ இப்ப விஜயநகரத்து மருமகள் ஆயிட்டா. எதிரோட மனைவி நமக்கு எதிரி தான். யார எதிரின்னு சொல்றீங்க? அவ எப்படி உங்களுக்கு எல்லாம் எதிரியாவா? அப்படி அவ என்ன தப்பு பண்ணா? இப்ப நடந்ததுக்கும் சந்திரகாந்தாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எல்லாரும் மறந்துட்டீங்களா? சந்திரகாந்தா தான் என்ன கைது பண்ணி மகாராஜா கிட்ட ஒப்படைச்சா. அப்புறம் எப்படி எதிரியாவா? அவளை எப்படி எதிரின்னு சொல்றீங்க? நடந்த இந்த கல்யாணத்தை வச்சு நீங்க சொல்றீங்களா? நடந்த கல்யாணத்தை சந்திரகாந்தா ஏத்துக்கலன்னா நான் எந்த விதத்திலையும் அவளை கட்டுப்படுத்த மாட்டேன். அவ மனசு மாறுற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். அவ சரின்னு சொன்னா என் கூட அவளை கூட்டிட்டு போவேன். இல்லைன்னா நிரந்தரமாவே நான் இந்த நாட்டை விட்டு போயிடுவேன். வீரர்களே, தாக்குதல் நடத்த நேரம் வந்துருச்சு. வாங்க. இவங்கெல்லாம் யாரு? இவங்க அங்க என்ன பண்றாங்க? ஏதோ தப்பா படுது. சூரிய நகரத்தை தாக்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா மகாராஜாக்கு செய்தி சொல்லணும். ராணி ஐராவதி, எனக்கு தெரிஞ்ச அரண்மனைக்கு வலது பக்கமா தான் போகணும். நாம இப்போ அரண்மனைக்கு போறோம்னு யார் சொன்னது? முதல்ல அந்த மீனவ கிராமத்தையே எரிச்சாகணும். அவங்களெல்லாம் சாம்பலாக்கணும். அவங்க கதையை இன்னோட முடிக்கிறேன். நீங்க எல்லாம் என்ன கையில வளையல் மாட்டிக்கிட்டு இருந்தீங்களா? மாயாவி, உங்களை மீறி அந்த வீரா எப்படி வெளியே போனா? அரண்மனையோட பாதுகாப்பு உங்களோடது. இவ்வளவுதான் உங்க பாதுகாப்பா? இங்க பாரு குரூர், இவ்வளவு பொறுப்பு இல்லாம என்னை நடந்துக்குவ? கைதிக்கு காவல் இருந்தவங்களை நீ எப்படி வெளியே போ சொன்ன? அது இருக்கட்டும் மந்திரியாரே, இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க? இந்த நாட்டோட மகா மந்திரிங்கிற முறையில தர்பார்ல எப்பயுமே நீங்க இருந்தே ஆகணும். மகாராஜா, நான் என்னோட கடமையை நிறைவேற்றிக்கிட்டு இருந்தேன். நான் அந்த ஐராவதியோட ரகசிய தகவல்களை திரட்ட போயிருந்தேன். அவங்க சும்மா பூச்சாண்டி காட்டுறாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். மகாராஜா, நம்ம கிட்ட மோதுறது அவங்களால முடியாத காரியம். ஆமா, நாம ஐராவதியை பார்த்து பயப்பட எந்த தேவையும் இல்ல. நீங்க இல்லாத நேரத்துல இந்த அரண்மனையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அந்த ராணி ஐராவதி நம்ம நாட்டு மேல இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்திருக்கா. நீ கவலைப்பட வேணாம்னு சொல்றியா? மகாராஜா, 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 கடற்கரையில சில விஷயங்கள் தப்பா படுது. ஒரு ராணி படைகளோட படகுல இருந்து இறங்குறத பார்த்தேன். இப்பதான் கடல் கடந்து வந்தாங்க. அவங்க யாரு என்னன்றது தெரியல. ஆனா கெட்ட எண்ணத்தோட தான் வந்திருக்காங்கன்றது மட்டும் தெரியுது. வீரர்களே, வந்தது யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்து வந்தாலும் சரி, நான் உங்களை விட போறது இல்ல. வாங்க, கிளம்பலாம். ஆமா, அவங்க யாரையும் விடக்கூடாது. வாங்க, அவங்க தப்பிச்சிட போறாங்க. சூரிய நகரத்தோட கேவலமான படை வந்துருச்சு. வீரர்களே,
உங்களோட ஆயுத திறமைய காமிச்சு அவங்களோட விளையாடுங்க. போங்க, யுத்தம்னா என்னன்னு காட்டுங்க. ஒருத்தரையும் விடாதீங்க. நில்லுங்க நில்லுங்க, எங்களை யாருன்னு தெரியலையா? நானும் என் பையனும் விஜயநகரத்துக்கு ஆதரவானவங்க. போங்க, போய் மத்தவங்களை கொல்லுங்க. சந்திரகாந்தாவும் அவங்க அம்மா அப்பாவும் எங்க இருக்காங்கன்னு சொல்லு. சொல்லு. அங்க இருக்காங்க, அவங்க அப்பா அம்மா அங்க இருக்காங்க. நீ அப்படி ஒரு பொண்ணை பெத்தெடுத்து பெரிய தப்பு பண்ணிட்ட. ஐராவதி தப்பு பண்ணவங்களை என்னைக்குமே மன்னிக்கவே மாட்டான். இன்னைக்கு இப்பவே நீ சாக போற. அம்மா, அப்பா. வீரா, என்னோட மகன் வீராவா? வீரா, ஆமாமா. இது உங்க அம்மாவோட கட்டளை. திரும்ப வந்துடு. அம்மா, திரும்பி போயிடுங்க. நீ என்ன சொன்ன? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்னையே நீ திரும்பி போக சொல்லுவ? உன்னோட இடம் அது இல்ல இது. திரும்ப வா வீரா. வீரா எந்த பக்கம் இருக்கானோ அதுதான் வீராவோட பக்கம். உன்னோட உலகம் யாரு வீரா? அம்மா. உன்னோட மிகப்பெரிய வரம் யாரு? அம்மா. நீ வணங்குற தெய்வம் யாரு? அம்மா. அப்புறம் ஏன் நீ உன் கடவுள் கூட இல்ல? ஏன்னா என் காதல் இங்க இருக்கு. இது ரொம்ப தப்பு வீரா. இது காதல்மா. உன்னை நான் சீராட்டி வளர்க்கல, என் வாரிசா உருவாக்கியிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த வாரிசுக்கு காதல் வந்துருச்சு. விஜயநகருக்கு இளவரசன், மாயாவிக்கெல்லாம் மாயாவி. நீ மிக சிறந்த மாவீரன். ஆனா சாதாரண ஒரு மீனவ பொண்ணை பார்த்து மயங்கிட்டல்ல. மாபெரும் சூரியனுக்கே நிலா மேல காதல் தானமா? ஏன் உங்க பையனுக்கு மட்டும் காதல் வரக்கூடாதா? இன்னைக்கு ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக உன்னுடைய அம்மா, அம்மாவுடைய அன்பு, உன்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் மறந்துட்டல்ல. இன்னைக்கு நீ உன் கடவுளை எதிர்த்துட்ட. இல்ல, இன்னைக்கு என்னோட கடவுளோட நோக்கம் தப்புன்னு சொல்றேன். வீரா, இந்த பொண்ணுக்காக நீ என்னையே எதிர்க்க துணிஞ்சிட்டல்ல. ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்காக இருக்கட்டும். அப்படின்னா இந்த பொண்ணு இன்னைக்கு சாக போறா. இந்த பொண்ணு கண்டிப்பா சாவா.
ஏன் வீரா, ஏன் நீ இப்படிலாம் பண்ற? காதலுக்காக அவளோட கஷ்டங்களை எல்லாம் நான் ஏத்துப்பேன், என்னோட சந்தோஷம் எல்லாம் அவளுக்கு கொடுப்பேன். அதுதான் காதல். இவளோட எல்லா கண்ணீரும் என்னோடது, என்னோட எல்லா புன்னகையும் இவளோடது. ஏன்னா இது காதல். அவளுக்கு வர்ற சாபத்தை எல்லாம் நான் ஏத்துப்பேன். என்னோட வேண்டுதல் எல்லாமே இவளுக்காக. இவளோட எல்லா சுமைகளும் என்னோடது, என்னோட எல்லா சுகங்களும் இவளோடது. ஏன்னா இது காதல். காதலுக்காக பண்றமா? இல்ல வீரா, இது உன்னோட காதல் இல்ல, இது உன்னோட தோல்வி. ஒரு அரசனோட வாழ்க்கை அழகு சேர்க்கிறது காதல் இல்ல, வெற்றிதான். ஜெயிச்சா இது என் உலகம், ராஜ்யம், பெண், பொன், பொருள் எல்லாம் கிடைக்கும். ஆனா ஜெயிச்சாதான். இப்படி தோத்தா இல்ல. இது தோல்வி இல்ல, காதல்மா. என்னோட முடிவை நான் எடுத்தாச்சு. இனி இவளோட முடிவை தான் இவ எடுக்கணும். சரி வீரா, சரி. உயிருக்கு போராடும் சூரிய நகர மக்களே, நீங்களாம் உயிரோட இருக்கணும்னா இந்த பொண்ணை கொன்னுடுங்க. இல்லனா இன்னையில இருந்து இந்த நாட்டுல சூரியன் உதிக்காது. உதிச்சாலும் அதை பார்க்கறதுக்கு யாரும் உயிரோட இருக்க மாட்டீங்க. இனி இந்த நாட்டுக்கு ஒரே ஒரு நிறம் தான், சிவப்பு நிறம், ரத்தத்தோட நிறம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த பொண்ணு மட்டும்தான். எல்லாத்துக்கும் காரணம் இவதான். நம்ம இங்க இருந்து நேரா வீட்டுக்கு போயிடலாம் சந்திரா. அங்க போனா என்ன நடக்குமோ, என்ன நடக்க போகுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும். நில்லுங்க. கொஞ்சம் நில்லுங்கப்பா, எதுவும் நடக்காது. நீ அப்பாவை என்னன்னு சொன்ன? அப்பா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இத பாருங்க, நீங்க வீட்லயே இருங்க. உங்களுக்கு எதுவும் நடக்காது, என்ன நம்புங்க. நான் உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், சரியா? நான் இப்ப வந்துடுறேன். எங்க போற? போயிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் வேலை இருக்கு, நீ எனக்காக காத்துற. நான் கிளம்புறேன். வா சந்திரா, அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியும்ல. வா சந்திரா, வா போலாம். மகாராஜா, ராணி ஐராவதி பெரும்படையோட நம்மளை தாக்க போறா. எனக்கு தெரியும். சூரிய நகரத்தோட எல்லா மாயாவிகளையும் அரண்மனைக்கு வர சொல்லு. ராணி ஐராவதி மிகப்பெரிய மாயாவி. நம்ம மாயாவிங்க எல்லாம் இங்க வர்றதுக்குள்ள அவங்க வந்துட்டான்னா நம்ம யாரையும் உயிரோட விட மாட்டா. ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. என்ன? சந்திரகாந்தாவை ராணி ஐராவதிக்கு தானமா கொடுத்துருங்க. யுத்தமே நடக்காது. இல்ல, அது சட்டத்துக்கு எதிரானது. மகாராஜா, ஒரு பொண்ணு நினைச்சா சூரிய நகரத்தையே காப்பாற்ற முடியும்னா யுத்தம் நடத்துறதுக்கே தேவையே இல்லையே. நீங்க சந்திரகாந்தாவை விஜயநகரத்துக்கே கொடுத்துருங்க. அவங்க அம்மா அப்பாவை நீங்க பாத்துக்கங்க. வா கிளம்பலாம், போலாம். சந்திரா, உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வாமா, இப்பவே நம்ம கிளம்பி ஆகணும். வா சீக்கிரம் கிளம்புமா. அப்பா, இந்த வீடு, இந்த ஊரு, இது நம்மளோட இடம். பிறந்த இடத்தை விட்டுட்டு எப்படி போறது? நீ இங்கே இருந்தனா அப்புறம் வீரர்கள் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஐராவதி கிட்ட உன்னை கொடுத்துருவாங்க. இல்லம்மா, மகாராஜா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிட்டாருன்னா ராஜா உன்னை மட்டும் பார்க்க மாட்டாரு, மக்களுக்காக என்ன வேணா முடிவு எடுப்பாரு. நீ சீக்கிரம் கிளம்புமா. இல்ல, நான் வரமாட்டேன். சந்திரா சந்திரா, சொன்னா கேளுமா. இப்ப பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லம்மா. நம்ம உடனே கிளம்பி ஆகணும். வாமா போலாம். வா வா. நீங்கெல்லாம் ஐராவதியை பார்த்து பயந்துட்டா கிளம்புறீங்க. அவளுக்கு எதிராத்தான் அவளோட பையனே இருக்கானே. ஐராவதி சந்திரகாந்தாவை தாக்கணும்னு நினைச்சா அவளுக்கு கேடயமா வீரா இருந்து காப்பாத்துவான். ஏன்னா சந்திரகாந்தா இப்ப வீராவோட மனைவி. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? நான் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கலையே. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற?
வீரா மாதிரி ஒரு இளவரசன் தனக்கு கணவனா வர ஒவ்வொரு பொண்ணு ஏங்குவாங்க. ஒரு நல்ல கணவன் மனைவியோட உயிரை காப்பான். வீரா உனக்காக அதைத்தான் செஞ்சா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நம்மள ஏமாத்திட்டான். பொய் சொல்லி அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். தான் யாருங்கிறதே மறைச்சிருக்கான். பொய் சொல்லி நம்ம கூடவே இருந்திருக்கான். அதெல்லாம் என்ன சொல்றது உமா? அது ஏமாத்து வேலை இல்ல சந்திரா, காதல். சாதாரண காதல் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா ஒரு இளவரசனோட காதல் அப்படி இல்ல. அங்கதான் இருக்காங்க. சந்திராவை கூட்டிட்டு போக வந்துட்டாங்க. நில்லுங்க, ஒரு அடி எடுத்து வைக்காதீங்க. ஐராவதி கிட்ட சக்தி இருந்துச்சுன்னா அதை விட பெரிய சக்தி நம்ம கிட்ட இருக்கு. பெரிய பெரிய மாயாவிங்க இருக்காங்க. நீங்க சொல்லுங்க, அந்த ஐராவதியை நாம எப்படி எதிர்கொள்றது? அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். என்னோட தனிப்பட்ட வீரர்களை நான் எப்பவும் அனுப்பி வச்சுட்டேன். அவங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு போய் ஐராவதி கிட்ட ஒப்படைச்சிடுவாங்க. இன்னைக்கு ராத்திரி அது நடக்கும். இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. மகாராஜா உங்களை பாதுகாக்க தான் எங்களை அனுப்பியிருக்காரு. நீங்க இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டாம். நாங்க ராத்திரி பகலா இந்த வீட்டை பாதுகாப்போம். இங்க பாருங்க, இன்னில இருந்து சந்திரகாந்தாவை நீங்க தான் பாதுகாக்கணும், சரியா? அந்த பொண்ணு அம்மா அப்பா சொன்னபடியே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ராணி ஐராவதி கிட்ட கொடுத்துருங்க. இது மகாமந்திரி குப்பத் சிங்கோட கட்டளை, புரியுதா? ஒரு பொண்ணை பலி கொடுத்தா உண்மையிலேயே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா அந்த பொண்ணை ராணி ஐராவதி கிட்டேயே கொடுத்துடலாம். யுத்தத்தை விட அதுதான் பெருசு. நீங்களா சொல்றீங்க? ஆமா மகாராஜா, நான் இப்பவே போய் அந்த பொண்ணை ராணி கிட்ட கொடுக்க ஏற்பாடு பண்றேன். கொஞ்சம் இருங்க. சூரிய நகரத்தோட ராஜா அவந்திமாலா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. ஒரு ராணியை பார்த்து இப்படி பயந்துட்டீங்களா? ஒரு நாட்டோட அப்பாவி பொண்ணை பலி கொடுக்க போறீங்களா? இதுதான் சூரிய நகர மகாராஜாவோட வீரமா? அதே எதிரி ராணியோட பையனோட பேச்ச கேட்கறது சூரிய நகர ராஜாவோட கோழைத்தனமாகாதா? அதான் பாத்தீங்களா, நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் பார்த்தாங்க. நான் என் அம்மாவுக்கு எதிராக போராடினேன். உங்களுக்கு இனியும் சந்தேகமா? சந்தேகம் இல்ல, கேள்வி. ஒரு பையன் ஏன் அம்மாவுக்கு எதிரா இருக்கணும்? ஏன் இந்த நாட்டுக்கு வந்தான்? நான் அமைதியை தேடி வந்தேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணை கொண்டு போய் அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டா இந்த யுத்தம் முடிவுக்கு வந்துடும் நினைக்கிறீங்களா? நடக்காது. அவங்க என் அம்மா. அவங்கள பத்தி எனக்கு தெரியும். அவங்க சாதாரண ராணி இல்ல, வெற்றி தான் அவங்களோட குறிக்கோள். அவங்க திரும்பவும் தாக்குவாங்க மகாராஜா. மகாராஜா, அந்த பொண்ணை அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவங்க கண்டிப்பா தாக்குவாங்கல்ல? நான் உங்க படைகளோட இருப்பேன். உங்க படைகள் மீது விழற ஒவ்வொரு தாக்குதலையும் நான் தாங்குவேன். மகாராஜா, எதிரியோட பேச்ச கேட்காதீங்க. நமக்கே ஆபத்தா முடிஞ்சிடும். நாம அந்த பொண்ணை ஐராவதி கிட்ட கொடுத்துடலாம். மகாராஜா, எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க. நான் இந்த நாட்டையும் அந்த பொண்ணையும் காப்பாத்துவேன். இது சத்தியம். உங்க பேருக்கு எந்த களங்கமும் வராது. சரி, சந்திரகாந்தாவை விஜயநகரத்துக்கு அனுப்பிடுங்க. ஒரு கைதியா அனுப்ப வேண்டாம். விஜயநகரத்து மருமகளா அனுப்புங்க. சந்திரகாந்தாவை காப்பாத்துறதா இருந்தா உன்னோட வீட்டுல போய் பண்ணு. உன்னோட மனைவி, அதுவும் உன்னோட மனைவிங்கிற அந்தஸ்தோட காப்பாத்து. இவன் சொல்றதெல்லாம் போய் நாம ஏதாவது செஞ்சாகணும். சந்திரகாந்தாவோட அம்மா அப்பா ஏன் இன்னும் தூங்காம இருக்காங்க? அவங்க தூங்கினா தானே பொண்ணுங்கிறத தூக்கிட்டு போக முடியும். எங்க உயிரை பத்தி கவலை இல்ல, இவ உயிரை பத்தி தான் கவலை. நீ ஏன் இங்க வந்த? நீங்க இங்க இருந்து கிளம்பி ஆகணும். மகாராஜா அவந்திமாலாவை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உன்னை விஜயநகரத்துக்கு கொடுக்க சொல்றாங்க. யுத்தம் நடக்க கூடாதுங்கிறாங்க. உனக்கு தான் தெரியும்ல, இந்த யுத்தம் நடந்தா சூரிய நகரத்துக்கு பெரிய ஆபத்து. ஆனா மகாராஜா அவந்திமாலாவோ நான் உன்னை மனைவியாக்கி சூரிய நகரத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றேன். நானும் அதைத்தான் விரும்புறேன். ஆனா எனக்கு தெரியும் உனக்கு அதுல விருப்பம் இல்ல. நம்ம கிட்ட வேற வழி இல்லை. இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுங்க. நான் தேஸ் கிட்ட பேசிட்டேன். அவன் கடற்கரையில உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். நீங்க அங்க போங்க, மத்ததெல்லாம் அவன் பார்த்துப்பான். உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழ. எது நல்ல வாழ்க்கைன்னு சொல்ற? ஊரை விட்டே போகிறதா? இதுதான் உதவியா? இதுதான் உன் காதலா? உன் காதலை இப்படி அனாதைய துரத்துறியே. நீ என் கூட வரணும்னு தான் நான் விரும்புறேன். உன் கூட வா. நிச்சயம் நான் வரமாட்டேன். பொய் சொல்றவன் கூட வரவே மாட்டேன். வந்த முதல் நாளே பொய் சொன்னான். இனிமேலும் அவன் பொய் சொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? நேத்து அவன் உண்மை சொன்னான்றது என்ன நிச்சயம்?
இப்ப அவன் உண்மை சொல்றான்னு என்ன நிச்சயம்? நாளைக்கு அவன் உண்மை சொல்லுவான்னு எப்படி நம்புறது? நீ நிச்சயம் நம்பிதான் ஆகணும். என் அம்மாவையே எதிர்த்து நான் உன் கூட நிக்கிறான்ல, நம்பு.